कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्दूला कर्तव्यं दैवमाह्निकम्. வாருங்கள் பாட்டி, கதவை திறந்து கொண்டு உள்ளே வாருங்கள். நலமாக இருக்கிறீர்களா? நலம் விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டிமா, யார் அழைப்பு மணி அடித்தாலும் உள்ளே வாருங்கள் என்று சொல்லிவிடுவாயா? யார் வந்திருக்கிறார் என்று கேட்க மாட்டாயா? திருடன் வந்து பொருளை எல்லாம் களவாடி சென்றால் என்ன செய்வாய்? அமைதி பாட்டி, அமைதி. இங்கே வாருங்கள். அடடே, நம்மை போலவே 2 பேர் இருக்கிறார்கள். இதற்கு பெயர் சிசிடிவி கேமரா என்று சொல்வார்கள். அதனால் என்ன, கதவை திறந்து போட்டு வைப்பாயா? அது இல்லை பாட்டி, நம் வீட்டை சுற்றி இதுபோல் 5 சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. யார் நம் வீட்டிற்குள் வந்தாலும் நமக்கு தெரிந்துவிடும். அது மட்டும் இல்லை, நம் வீட்டை சுற்றி நடக்கும் அனைத்தும் இதில் படமாக வந்துவிடும். அதிசயமாக இருக்கிறதே. பாலன், பாட்டிக்கு தேநீர் எடுத்து வா. உட்காருங்கள் பாட்டி. வணக்கம் பாட்டி, தேநீர் எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன இது, மனிதன் போல இருக்கிறது, ஆனால் நடை பேச்செல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதே. பாட்டிமா, இது நான் இயந்திர மனிதன். மனிதன் போலவே இருக்கும் இயந்திரம். நமக்கு வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்யும் சோம்பலின்றி உழைக்கக்கூடிய ஒரு கருவி. பிரமாதமாக இருக்கிறதே. இது எனக்கு கை கால் பிடித்து விடுமா? உங்களுக்கு கை கால் பிடித்து விடுவது மட்டுமில்லை, நீங்கள் சொல்லும் எந்த வேலையும் அலுப்பின்றி விரைவாக செய்து முடித்துவிடும். இது மனிதர்களின் சிறந்த நன்மை. உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. வந்தவுடனே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். இந்த ஊரில் தண்ணீர் பிரச்சனை எல்லாம் ஒன்றுமில்லை அல்லவா? பாட்டி, தெருவில் வரும்போது நீங்கள் கவனிக்கவில்லையா? உங்கள் கிராமத்தின் சிசிடிவி கேமராவை நீங்கள் தான் என்று கேள்விப்பட்டேன். வாடா பொடியா, நீ என்னையே கேலி பேசுகிறாயா? அதை விடு, கேட்டதற்கு பதில் சொல். காது வலிக்கிறது பாட்டி, விடுங்கள். நீங்கள் சாலையில் வரும்பொழுது எல்லா வீட்டு வாசலிலும் ஒரே மாதிரியான தண்ணீர் குழாய் நீல வண்ணத்தில் இருந்திருக்குமே, கவனிக்கவில்லையா? கவனிக்கவில்லையடா பேராண்டி. என்ன பாட்டி இப்படி கேட்கிறீர்கள்? நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் தனிப்பட்ட வீட்டு குழாய் இணைப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படுகிறது. நம்ம வீட்டிலும் அந்த வசதி உள்ளது. இனி தண்ணீர் பற்றாக்குறையே இருக்காது. ஓ, அதுதான் நம் கிராமத்திலும் நல்லா இருந்த சாலையெல்லாம் தோண்டி தோண்டி பெரிய பெரிய குழாய்கள் புதைக்கிறார்களா? அப்படி என்றால் சீக்கிரமே எங்கள் கிராமத்திலும் தண்ணீர் பற்றாக்குறையே இருக்காது, அப்படித்தானே? அதேதான் பாட்டி. இனிமேல் உங்கள் கிராமத்தில் மட்டுமல்ல, எந்த கிராமத்திலும் தண்ணீர் பற்றாக்குறையே இருக்காது. சரி சரி, ஒரே களைப்பாக இருக்கிறது. நான் குளிக்க போகிறேன். அதற்கு முன்னால் உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல், செய்து தருகிறேன். பாட்டி, உங்களுக்கு விவரமே பத்தல. இப்பெல்லாம் அறிவியல் தொழில்நுட்பம் எக்கச்சக்கமா வளர்ந்து கிடக்கிறது. நீங்கள் சென்று குளித்து விட்டு வாருங்கள். உங்களை நான் வெளியில் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறேன். பாட்டி, இங்கு வாருங்கள். இதற்கு பெயர் தான் ஆட்டோமேட்டிக் டிஷ் வாஷ் கிளீனர். பாத்திரத்தை இதில் அடுக்கி வைத்து மூடி வைத்தால் போதும், அதுவே கழுவி கொடுத்துவிடும். பாத்திரம் விளக்குவதற்கு மெஷினா? இதை பாருங்கள் பாட்டி, இதற்கு பெயர் தான் ஆட்டோமேட்டிக் வேக்யூம் கிளீனர். வீட்டில் எந்த இடத்தில் குப்பை இருந்தாலும் தேடி எடுத்து சுத்தம் செய்துவிடும். வீட்டை கூட்டுவதற்கும் மெஷினா? ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க, இங்க வாங்க. இதற்கு பெயர் தான் ஆட்டோமேட்டிக் அயன் மெஷின். இது என்னடிமா, துணிமணி எல்லாம் மடிச்சு கொடுக்கறதுக்கும் மெஷின்
மிஷினா? இங்க வாங்க பாட்டி, இத பாருங்க. இதற்கு பேர் தான் ஆட்டோமேட்டிக் ஃபுட் மேக்கர். அப்புறம் இது தோசை செய்யற மிஷின். ஆத்தாடி, என்னடிமா இது புதுசு புதுசா இருக்கு. எல்லா வேலை செய்யறதுக்கும் மின்சாரத்திலேயே மிஷின் வந்திருக்கே. உங்க வீட்ல கரண்ட் பில் எவ்வளவு வரும்? அதற்கும் ஒரு வழி இருக்கிறது பாட்டி. நம்ம வீட்டு மொட்டை மாடியில் சோலார் பேனல் வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் ஒரு கருவி. இதன் மூலம் நமக்கு மின்சாரமும் கிடைக்கும், கரண்ட் பில்லும் குறையும். இப்பொழுதுதான் புரிகிறது உன் அம்மா ஏன் இவ்வளவு சோம்பேறியாக இருக்கிறாள் என்று. என்ன பாட்டி சொல்கிறீர்கள்? அம்மா சோம்பேறியாக இருப்பதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அந்த காலத்தில் நாங்கள் செய்த எல்லா வேலைகளுமே உடல் உழைப்பால் செய்தோம். குனிந்து நிமிர்ந்து வளைந்து நெளிந்து வேலை செய்ததால் தான் உன் கொள்ளுப்பாட்டியான நான் 84 வயதிலும் திருமலை நாயக்கர் மகால் தூண் போல திடமாக இருக்கிறேன். வெரி ஸ்ட்ராங் பாட்டி. சரி பாட்டி, வீட்டிற்கு செல்வோமா? மிகவும் பசிக்கிறது பாட்டி. சாப்பாடு போடு என்று பயிர் கூப்பாடு போடுகிறது. ஏதாவது சாப்பிட்டு செல்வோமா? பாட்டி பணம் எதுவும் கொண்டு வரவில்லையே, நாளைக்கு வாங்கி தரட்டுமா? உங்களிடம் பணம் இல்லை என்றால் என்ன பாட்டி? என்னிடம் ஏடிஎம் கார்டு இருக்கிறது. என்னோட செல்போனில் ஜிபே, பேடிஎம் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் யாரும் பணத்தை கையில் வைத்திருப்பதே இல்லை பாட்டி. எல்லாம் ஆன்லைன் ஆகிவிட்டது. விட்டது. என்னடா பேராண்டி இது? இவங்களுக்குலாம் என்ன, ஏதாவது வியாதியா? ஏன் கையை கால ஆட்டிட்டு நிக்கிறாங்க? ஐயோ பாட்டி, இது வியாதி இல்லை. வியாதி எதுவும் வரக்கூடாது என்பதற்காக உடற்பயிற்சி செய்கிறார்கள். அந்த காலத்தில் நாங்கள் செய்த அனைத்து வேலைகளிலும் உடற்பயிற்சி இருந்தது. உடற்பயிற்சிக்கென்று தனியாக நேரம் ஒதுக்கியதில்லை. மனிதன் செய்யும் அனைத்து வேலைகளையும் இயந்திரம் செய்தால் இப்படித்தான் உடல் எடை ஏறி போய் உடல் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும். காட்சி 3. பாலன், அந்த டிவி ஸ்விட்சையும் ஃபேன் ஸ்விட்சையும் ஆன் பண்ணு. அப்படியே கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா. சந்திராயன் விண்கலம் விண்ணில் ஏவும் நேரம் வந்துவிட்டது. அந்த நிகழ்வை வைமா. ஹலோ அமலாக்கா, சொல்லுக்கா. பதட்டப்படாம பேசுக்கா. சரிக்கா, நீ ஒன்றும் பயப்படாத, எதுவும் ஆகாது. சரிக்கா, நான் நேராங்க வரேன்க்கா, நீ வை. என்னங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? அமலாக்கா பையன் ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறானா. அவங்க தான் பயந்து போய் எனக்கு கால் பண்ணாங்க. மற்றவற்றையெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன். வா, மருத்துவமனைக்கு செல்லலாம். அமலா பையனுக்கு உடம்புக்கு முடியலையா? பேராண்டி இரு, நாங்களும் வருகிறோம். காட்சி 4. வணக்கம், உங்களை வரவேற்கின்றேன். உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? ஐ வாண்ட் டு மீட் டாக்டர் யுவன் ராமன். நேரே சென்று 4வது அறைக்கு செல்லுங்கள். தேங்க்யூ, வெல்கம். இது பார்ப்பதற்கு நம் வீட்டில் இருப்பது போலவே உள்ளதே. பாட்டி, இது நம் வீட்டில் மட்டுமல்ல, ஹோட்டல், பேங்க், ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், இப்படி எல்லா இடங்களிலும் இருக்கிறது பாட்டி.
ஏய் நீதா எனக்கு தெரியும் நீதா ஏய். இது என்னடா இது? அந்த புள்ள தானாவே பேசி தானாவே சிரிக்கிறான் பாரு. செல்ஃபி எடுக்க போறேன். நேரா பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஸ்மைல். ஓ எட்டாச்சி செல்ஃபி எடுத்துட்டேன். Go. Come on. Left go. Right go. Straight up. Disham. Hey, நான் ஜெயிச்சிட்டேன். என்ன பாக்குறீங்க? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட யூடியூப் லிங்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரட்டா? கமான் டிஷம் மேல இருக்கா. சீக்கிரம். ஏய் சீக்கிரம் ரேங்க் புஷ் எடுக்கணும். சீக்கிரம். டிஷம். ஏய் ஜெயிச்சிட்டேன். ஃபோனு வேணும் எனக்கு ப்ளீஸ். யாராவது ஃபோன் இருந்தால் கொடுங்க. ஃபோனு வேணும். ஃபோன் கொடுங்க ப்ளீஸ். ஃபோன் கொடுங்க. யாராவது ஃபோன் வச்சுருந்தா ஃபோன். என்னடா இது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா பண்றாங்க. பாட்டி, இது மனநல மருத்துவமனை. இவர்கள் எல்லாம் செல்போனுக்கு அடிமையாகி இப்படி இருக்கிறார்கள். ஹலோ டாக்டர். ஹலோ சார், வெல்கம். நான் ஹரிஷோட மாமா. அவனுக்கு என்னாச்சு? சரிதா, கவலைப்பட வேண்டாம். இது ஆரம்ப ஸ்டேஜ் தான். நான் பார்த்துக் கொள்கிறேன். அதிகமாக செல்போன் கேம்ஸ் விளையாடினால் வந்த விளைவு. டாக்டர் ஃபோன் இருந்தால் கொடுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் ஃபோன் இருந்தால் கொடுங்க டாக்டர். அங்கிள் சார்ஜ் போட்டு வரேன் அங்கிள். சார்ஜ் இருந்தால் கொடுங்க அங்கிள். சார்ஜர். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவரை நான் கவனித்துக் கொள்கிறேன். அப்போனா சரி டாக்டர், நாங்கள் கிளம்புறோம். ஏதாவது செய்யிருந்தா எங்களுக்கு கால் பண்ணுங்க. டாக்டர், அமலாக்காக்கு ஒரே பையன் இவன் தான். இவனை கொஞ்சம் சீக்கிரமா குணப்படுத்தி கொடுங்க டாக்டர். கவலைப்படாதீங்கம்மா, நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்படாம சென்று வாருங்கள். ஒரு சான் பெட்டி 6 அடி இருக்கின்ற மனிதனுக்கு எப்படியெல்லாம் துன்பம் தருகிறது பார்த்தாயா? உங்கள் வீட்டில் கூட 4 பேரும் 4 போன் வைத்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம் பாட்டி, ஆனால் நாங்கள் இதை தவறாக பயன்படுத்துவதில்லை. இதில் அதிக நேரம் செலவிடுவதும் இல்லை. தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம். அப்படி சொல்லுடா என் செல்ல பேராண்டி. கண்ணுங்களா, அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம் நாட்டின் வளர்ச்சிக்கு தானே தவிர மனிதனின் அழிவிற்கில்ல. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றை நாடி மிக்க குழல். இது நம்ம திருவள்ளுவர் சொன்னது. படிக்கின்ற பிள்ளைகள், உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பாட்டி வரட்டுமா? दिल की